உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மாவோட செய்முறை புக்குக்கு உரிமை வாங்கியிருக்கான், அவ்வளவுதானே? எப்படி பார்த்தாலும் அது அவனுக்கு சேர வேண்டியது தானே. போனா போகுதுன்னு விட்டுட்டு அங்கேயே இருந்து வாழாம இப்படி பெட்டி படுக்கையை கட்டிட்டு ஓடி வந்திருக்க. அது ஒண்ணும் இல்லம்மா, தாத்தா இவளுக்கு சப்போர்ட்டா பேசிட்டாருல, அதனாலதான் இவ செஞ்சதெல்லாம் தப்பே இல்லாத மாதிரி நினைச்சிட்டு இருக்கா போல. எவ்வளவு பெரிய பணக்காரன் அவன். அவன் வீடே மாளிகை மாதிரி இருக்கு. அங்க வாழ்றத விட்டுட்டு இப்படி பெட்டி படுக்கையை தூக்கிக்கிட்டு இங்க வந்துட்ட. நினைச்சு பார்த்தா எனக்கு வயிறே எரியுதுடி. இப்படி கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு 4 நாள்ல வீட்டுக்கு வந்தா இந்த ஊர் உலகம் என்னெல்லாம் பேசும். உன்னை கை காட்டி என் பொண்ண யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஐயோ, அதை நினைக்கும் போது தாண்டி எனக்கு கவலையா இருக்கு. நீ வேற, இந்த குடும்பத்துக்கு இவளால என்னைக்குமா நல்லது நடந்திருக்கு? டிசைனா பிரச்சனை தானே பண்ணிட்டு வருவா. அதே மாதிரிதான் இப்பவும் பண்ணிட்டு வந்திருக்கா. எத்தனை வாட்டி நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அந்த மெஸ்ஸ வித்துர்லாண்டி. உனக்கு அப்புறம் இந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஒரு நல்லது கேட்டது பண்ணணும்னு சொல்லி நான் படிச்சு சொன்னனே. அப்பவே என் பேச்சு கேட்டிருந்தா அந்த பணமாவது உருப்படியா நம்ம கைக்கு கிடைச்சிருக்கோம். நான் அம்மாவோட லட்சியத்தை காப்பாத்துறேன், அடுப்ப அணையாம பாத்துக்கிறேன்னு சொல்லி கதையா பேசுன. இப்படி மொத்தமா ஊத்தி மூடிட்டு வந்து நிக்கிறியே, துரத்திரம் புடிச்சவளே. ஆளப்பாரு எப்படி நிக்கிறான்னு. அதுக்கு இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? சொல்லும் போதே கேட்டுக்கணும்ல. சரி, அதெல்லாம் விட, நடந்தது நடந்து போச்சு. உன் புருஷன் தான் எல்லாத்துக்கும் சேர்த்து செக் போட்டு குடுக்கறேன்னு சொல்லிருக்காருல்ல. புத்தி உள்ளவளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அந்த காசை வாங்கிட்டு வந்து வீட்டுல குடுத்திருக்கணும். ஆனா நீதான் வடிகட்டின முட்டாளாச்சே. அத கிழிச்சு எரிஞ்சிட்டு கோமாளி மாதிரி இங்க வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. இவ தானும் வாழ மாட்டா, அடுத்தவங்களையும் வாழ விட மாட்டாங்கிற கதையா இவ வீர வசனம் எல்லாம் பேசிட்டு வந்து இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கா. ஆமா, புகுந்த வீடு உருப்படாதுங்கிற மாதிரி உன்னோட சேர்ந்து நாங்க எல்லாரும் நாசமா போறோம். ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லாம் பாரமா இருக்க மாட்டேன். பாரமா இல்லாம ஏடி இப்படி வாழ வெட்டியா வந்து இப்படி இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது சுகமாவா இருக்கும்? எப்படியோ ஒரு வழியா உன்னை கரையேத்தியாச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி வந்து நின்னுகிட்டு இருக்க. இனிமே எப்படி இவளுக்கு நான் மாப்பிள்ளை தேடுவேன்? யாரு வந்தாலும் வீட்ல ஒரு பொண்ணு வாழ வெட்டியா இருக்கும்போது எப்படி இந்த பொண்ணுக்கு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேல இருப்பாங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? அத நினைக்கும் போது வயிறெல்லாம் எரியுதுடி. உன்ன மாதிரி இவளையும் வீட்லயே இப்படியே உட்கார வச்சிட்டு இருக்க முடியுமா? அவளுக்கு என்ன தலையெழுத்தாடி? அதெல்லாம் இவளுக்கு எங்கம்மா புரிய போகுது? ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தாலே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிப்பாளா? இவகிட்டலாம் நம்ம இவ்வளவு தூரம் பேசுறதே வேஸ்ட்டுமா. வா போலாம். உன்னை படிக்க வச்சது, உனக்கு பிசினஸ் செட் பண்ணி கொடுத்தத வச்சுதானே நீ இத சொல்ற. ஆனா நான் சொல்றது எமோஷன்ஸ புரிஞ்சுக்கிறத பத்தி. மத்தவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிற பண்பை உனக்கு சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டோமேனுதான் எனக்கு கவலையா இருக்கு.
அம்மா சீரியஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. அம்மா யூ நோ எவ்ரிதிங். ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னால சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலம்மா. அவ்வளவுதான். நீ எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கறவன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஆனா நான் சொல்றது உணர்வு, ஃபீலிங்ஸ். உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது வேற, மரியாதையா நடந்துக்கிறது வேறடா. இது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுதான் உனக்கு சொல்லி கொடுக்காம போயிட்டேனேன்னு வருத்தமா இருக்கு. அம்மா இந்த மேரேஜ்ல நடந்தது எல்லாமே தப்பாயிடுச்சு. நலன், நீ சின்ன வயசா இருக்கும் போது உன்னை கூட்டிட்டு வந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னன்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துல நீ என்ன அம்மாவை ஏத்துக்கல. ஏன்னா உன் அம்மா இடத்துல வேற யாரையும் வச்சு பாக்குறதுக்கு நீ விருப்பமே இல்லாம இருந்த. ஆனா உன்னை என்னோட இன்னொரு உயிரா தான் பார்த்தேன். பிரீத்தியை விட உனக்குதான் அதிக முக்கியத்துவம் கொடுத்த. எந்த சூழ்நிலையிலையும் நீ என்ன அந்நியமா உணர்த்த கூடாதுன்னு தான் பார்த்து பார்த்து நடந்துக்கிட்ட. இப்ப வரைக்கும் அப்படிதான் நடந்துக்கிற. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையிலையும் உன்னோட எமோஷன்ஸ டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரே காரணம் தான். ஆனா நீ என்னடானா உன்னோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக ஒரு பொண்ணோட எமோஷன்ஸ பயன்படுத்திருக்கியடா. சத்தியமா சொல்றேன்டா, நீ எல்லாம் இப்படி குறுக்கு வழியில யோசிப்பன்னு நான் கடவுளை கூட நினைச்சு பார்க்கலடா. ஒரு பொண்ணு கிட்ட இவ்வளவு ரூடா நடந்துக்குவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலடா. அம்மா 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 தயவு செஞ்சு அதை பத்தி எதுவுமே பேசாதீங்கம்மா. எதுவா இருந்தாலும் நீங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் பேசிக்கலாமா? அம்மா இப்போதைக்கு வேற எதை பத்தியும் பேசி உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்கம்மா. ப்ளீஸ் ப்ளீஸ் உங்க ஹெல்த் கண்டிஷனை பாருங்கம்மா. எனக்கு நீங்க தான் முக்கியம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாதுமா. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஓவரா திங்க் பண்ணாதீங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, எனக்காக தயவு செஞ்சு அழாதீங்க அம்மா. ப்ளீஸ்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.